இச்சபோட் சினிமால எந்த இப்படிலாம் என்ன ஷோ பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யாவும், விஜய் பார்வதியும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, ரம்யா கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் பார்வதி வந்து இப்போ கம்ருதீன் கூட அவங்களுக்கு போயிட்டுருக்க அந்த ஒரு கிளாஷ் பற்றி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ, பேசிக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப பொசசிவ் ஆகுது. அரோரா கூட வந்து கம்ருதீன் வந்து சுத்திட்டு இருக்கிறனால, அதே மாரி அரோரா வந்து வேணுன்ட்டே இன்டென்ஷனா என்ன வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக என் முன்னாடியே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அது சுத்தமா வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாரி வந்து ரம்யா கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆம் விஜய் பார்வதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் கம்ருதீன் மேல வந்து இவ்ளோ அட்ராக்ஷன் வந்தது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வீட்ல ஒரு டஃப்பான டைமில என் கூட வந்து அவன் இருந்தான். ஸோ, நெறைய டைமில வந்து அவனுக்கு வந்து ஆம், எனக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த மாரி ஒரு எமோஷனலான ஒரு டைமில் வந்து இருந்தான். ஸோ சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ வந்து அவன் இல்லை அப்படிங்கும்போது வந்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதே மாரி எனக்கு வந்து அவன் என் ஃபீலிங்ஸை வச்சு கேம் ஆடுறானோ அப்படிங்கிறது எனக்கு இப்போ வந்து எனக்கு தோணுது. நான் வந்து அத அட்டென்ஷனுக்கு வந்து நான் அட்டென்ஷன் குடுக்கவே கூடாது அப்படின்னு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்துலேருந்து விலகி வர்றதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த கேப்பில தான் இவங்க வந்து இந்த மாரிலாம் வந்து பண்ணி நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. ஸோ அவாய்ட் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணுது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரம்யா வந்து நெறைய அட்வைஸ் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீ ஃபர்ஸ்ட்டு ஒரு புடிச்ச பையன் கூட பேசின அப்படின்னா நல்லா பேசுவாங்க. போக போக வந்து அவங்க வந்து உன்ன வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ரொம்ப உன்ன வந்து பிடிக்க வச்சுட்டு உன்ன வந்து விலகி போற மாரி, உன்ன ஹர்ட் பண்ற மாரி பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மலாம் அதில போய் விழக்கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க அட்வைஸ் குடுத்துட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. எதா இருந்தாலும் வந்து அவங்க அப்பாவ பத்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரம்யா வந்து சொன்னாங்க, "கமருதீனாலலாம் அவங்க அப்பாவோட கம்ஃபோர்ட்ட வந்து என்னால அவங்கனாலலாம் வந்து குடுக்க முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. "எதா இருந்தாலும் வெளிய போய் பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல அவ்வளோதான் எனக்கு இங்க வந்து எதுவுமே இல்ல. வெளியலாம் போய் பார்த்துக்கிற மாரிலாம் அந்த ஐடியா கிடையாது. ஸோ இங்க இருக்கிறனால அவன் எதிர்லயே இருக்கிறனால அவன் அரோரா கூட அந்த மாரி பண்ணும்போது எனக்கு ஒரு மாரி இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கம்போசி ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.